வெளில வா. வந்துட்டாத்த. உடம்பு ரொம்ப கொஞ்சம் சூடா இருந்தது, அதனால தான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் நான். எப்பவும் பாரு அதே சொல்லிட்டு இருக்கேன். கிச்சன்ல பாரு எவ்வளோ பாத்திரம் இருக்கன்ட்டு. போய் பாத்திரம் கழுவி. சரி அத்தை, போய் தேய்க்கிறேன். அம்மா, நான் வந்துட்டேன். அம்மு, வர சொல்லும். இப்பதான் வரியா? உங்க வீட்டுக்காரர் வரல? வாமா உட்காருமா. என்ன ஆயிடுச்சு? உங்க வீட்டுக்காரர் ஏன் வரல? தனியா தான் வந்தியா? இல்லைம்மா, அவர் வரலம்மா. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டேன் நான் காலையில். அவர் நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டாருமா. நான் உன்னை பார்க்கணும், அம்மா வீட்டுக்கு போய் நான் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேம்மா உன்னை பார்க்கணுன்ட்டு. என்னடா சாப்பிட்ற? செல்லி, குடிக்க தண்ணி கொண்டு வா. அம்மா வந்திருக்கா பாரு. அம்மு, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? தண்ணி குடிமா. நல்லா இருக்கியாம்மா? இருக்கேன். அம்மா பசிக்குதும்மா, எனக்கு பிரியாணி வேணும். அம்மா பசிக்குதா உனக்கு? செல்வி, செல்வி, இந்த அம்மாவுக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி செய்ய. இல்லைத்தா, என் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கு. நான் கஞ்சி காய்ச்சிட்டு சாம்பார் ரசம் சாப்பாடு செஞ்சுட்டு பார்த்தேன். அம்மாவுக்கு பசிக்குதா? கஞ்சி நீ அப்புறமா காய்ச்சிக்கோ, முதல்ல பிரியாணி செய்ப்போ. சரித்தா, செய்கிறேன். செல்வி, பிரியாணி செஞ்சுட்டியா? சீக்கிரம் எடுத்துன்னு வா. அம்மா, பிரியாணி பாரு சூடா இருக்கு, சாப்பிட சீக்கிரமா. நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுறேன். செல்வி, நீ இப்ப போய் கஞ்சி காய்ச்சிக்கு போ. பிரியாணி சாப்பிடுமா. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்டுனேரு. அத்தை, என்ன ஆயிடுச்சு? அம்மா, அம்மா எப்படிம்மா ஆயிடுச்சு? கால் வலிக்கு வந்துட்டோம்மா. ரொம்ப வலிக்குது, மண்டெல்லாம் ரொம்ப வலிமா. நம்ம 2 நாள் இங்கே இருக்கலான்னு வந்தோம். அம்மா வேற கீழே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா எல்லா வேலையும் நம்மக்கிட்டே வாங்குவாங்க. நம்ம கிளம்புறது நல்லது. ஓகே, அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு, பெங்களூரில் ஏதோ மீட்டிங் இருக்கான், அவர் வர சொல்லி என்னை ஃபோன் பண்ணுறாரு. நான் போயிட்டு வரேம்மா. இங்கே 2 நாள் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தேன், இப்படி ஆயிடுச்சு. அண்ணி, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அந்த அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். நீ கிளம்பிட்டியாம்மா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. என்ன அத்தை, சுடு தண்ணி குடிக்கிறீங்களா? இதாங்க அத்தை, டேப்லெட் போட்டுக்கோங்க. கடவுளே, பொண்ணு எப்பவுமே இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தான். ஆனால் என் மருமகள் என் வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்க போகிற பொண்ணு. அது தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேனே. என் மருமக இன்னொரு தாய்க்கு பொண்ணு தானே, தெரியாமல் தப்பு பண்ணிட்டானே. என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, ஆனால் என் மருமக என் கூடயே இருக்க. அப்பா, days later. செல்விமா, செல்வி வாமா. செல்வி, என்ன சமைக்க போற? அத்தை, என்னன்னு தெரியல அத்தை, காலையிலேருந்து ரொம்ப வயிறு வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சமைச்சு தருவேன் அத்தை. அச்சுச்சோ, உடம்பு சரியில்லையா உனக்கு? சரிம்மா, பரவாயில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமைக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு.
என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன்